ஹாய் வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. ஹாய் வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவன் ஜேகே. ஏய் திருப்பி திருப்பி ஜேகே சொன்ன புக்கிடுவேன். ஹாப்பி தீபாவளி டு ஆல். எஸ் ஹாப்பி தீபாவளி டு ஆல் அவர் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஜேகே நீயும் ஹாப்பி தீபாவளி டு ஆல். சோ எல்லாருக்குமே இனிய 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 தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்மளோட தீபாவளி இந்த 2025 தீபாவளியை ரொம்பவே சேஃபா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுங்க. குட்டீஸ் எல்லாம் பட்டாசு எல்லாம் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா வந்து பர்ஸ் பண்ணுங்க. பக்கத்து ஏதாச்சும் உங்களோட அம்மா அப்பா இல்ல அக்கா அண்ணா யாராவது வச்சுக்கோங்க. சின்ன பட்டாசு தான்ட்டு கையில தூக்கி போட்டு வெடிக்காதீங்க. சில வாட்டி ரொம்ப ஃபாஸ்டா வெடிச்சு நம்மள்ட்ட கையிலேயே அடிச்சிடும். ஏன்னா நேத்துதான் அவருக்கு வந்து அந்த மாதிரி ஆச்சு, அதனாலதான் வந்து அவரு இல்ல நான் பட்டாசு செங்கல்ல தான் வச்சேன். திரி ரொம்ப குட்டி, அதனால காலியே விட்டு அந்த மாதிரிதான் ஏதாவது சொல்லி சமாளிப்பான். இல்ல எப்பவுமே வெடிக்கும் போது ரொம்பவே ஜாக்கிரதையா வெடிங்க. நேத்து வந்து நாங்க வெளியில போயிருந்தோம். சென்னையே செம்ம காலியா இருக்கு. ஐயோ டிராபிக் பயங்கரமா இருக்கு போதுன்னு பயந்துட்டே போனோம். நம்ப மாட்டீங்க, பயங்கர ஃப்ரீ ரோடு எல்லாம். கிண்டி கிட்ட எல்லாம் போகும்போது எக்ஸாக்டா என்னமோ ரொம்ப ஸ்மூத்தா ரோடு போற மாதிரி இருக்கு. அப்பதான் எனக்கு தெரியுது, அதாவது சென்னையில வந்து சென்னை வாசிகள் கம்மி தான், சென்னையே பூர்வீகமா கொண்டு இந்த வெளியூர்ல எல்லாம் வந்து செட்டில் ஆகுறாங்கல்ல, வேலைக்காக வராங்க இல்லையா, அதாவது பிழைப்பு தேடி வந்து இங்க வந்து செட்டில் ஆகி ஆனா ஏதாச்சும் ஒரு பண்டிகைன்னு வரும்போது அவங்க ஊருக்கு போறாங்கல்ல, அவங்கதான் ஜாஸ்தியா இருக்காங்க. எஸ். சோ பட் சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை வாசிகள் வந்து ரொம்ப மினிமல். இந்த மாதிரியே இருந்தாங்கன்னா டிராபிக் கம்மியா இருக்கும், பொல்யூஷன் கம்மியா இருக்கும். சென்னை எப்பவுமே இந்த மாதிரி காலியா இருக்கும், சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இப்ப நாங்க அம்பத்தூர் ரோடு தான் போயிட்டு இருக்கோம். இந்த ரோடு எல்லாம் வந்து எவ்வளவு ஒரு டிராபிக் இருக்கும் இந்த டைம்லாம். ஆனா டிராபிக் எல்லாம் இல்ல, சூப்பரா சல்லுன்னு வண்டி போயிட்டு இருக்கு. மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு நாங்க எங்க கிளம்பிட்டு இருக்கோம் பாக்குறீங்களா? அதை பாருங்க, பக்கத்துல எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் வச்சிருக்கா. பட்டாசு பாக்ஸ், கிராக்கர்ஸ் பாக்ஸ். ஆக்சுவலி அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. நான் லிங்க்ல வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்றேன். ஆக்சுவலி அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே மோர் ஓவர் என்ன காலி பண்ணிருக்கான்? அந்த லட்சுமி வெடி பாம்ஸ் எல்லாமே காலி பண்ணி. ஓ சூப்பர். சோ பாம்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டாரு இவரு. இப்போதைக்கு என்ன வச்சிருக்கேன் நானும்? ஸ்கை ஷாட்ஸ், நிறைய ஸ்கை ஷாட்ஸ், நைட் வெடி எல்லாம் நிறைய வச்சிருக்கான். சோ இது எல்லாமே வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு வெடிக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்சல் கட்டி எடுத்து வச்சிருக்கான். இது எல்லாத்தையும் அங்க போய் தான் பர்ஸ் பண்ண போறோம். இப்ப ஏதாச்சும் பட்டாசு வாங்க போறியா நீ? ஆமா. வாழை காலி பண்ணிட்டாங்க. காலையில இருந்துச்சு வாழை எல்லாம் 1000 வாழை எல்லாம் வச்சு முடிச்சுட்டாரு. இப்ப அங்க போயிட்டு ஒரு டமால் வெடிக்கிறதுக்காக வாழை வேணுமா? நிறைய கடை இருக்குல்ல ஜேகே, நிறைய கடை வந்து இங்க போற வழியிலேயே 599, 399, 499 எல்லாம் இருக்கு. பட் எது 1 kg எது வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கு தெரியல. அப்படியே போற வழியிலேயே போயிட்டு எங்க நல்லா இருக்குன்னு நின்னு பார்த்து வாங்கிட்டு அப்படியே போலாம். சரியா? எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து பாத்துக்கிட்டே இருங்க எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன்ஸ். நம்ம கவர்மெண்ட் நிறைய புது பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. இந்த பஸ் இப்போ ரீசெண்டா லான்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஜேகே. ஃபுல்லா பாரு, ஏசி பஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம சென்னையே பாருங்க எவ்வளவு காலியா சூப்பரா இருக்கு. இந்த டைம்லாம் சரியான டிராபிக்கா இருக்கும், பாடி பிரிட்ஜ்ல இருக்கும். ஆனாலுமே பயங்கர காலியா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பிங்ல வந்து சரவணா ஸ்டோர் பாத்திருப்பீங்க. அது வந்து பாடி சரவணா, அது லெஜெண்ட் ஷாப்பு. ஆக்சுவலா அங்கதான் வந்து கூட்டம் அதிகமா இருக்கு ரோட்ல இருக்க கூட்டத்தை விட. இன்னைக்கு தீபாவளி, இன்னைக்கே ட்ரெஸ் எடுத்து இன்னைக்கே ஃப்ரெஷ்ஷா போட்டுப்பாங்க போல. அங்கதான் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. ரோடெல்லாம் சூப்பர் எம்டியா இருக்கு, பயங்கரமா போயிட்டு இருக்கோம். தீபாவளின்னு சொல்லும் போது தீபாவளி பத்தி ஒரு விஷயம் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. சோ நிறைய பேருக்கு தீபாவளி அப்படின்னாலே வந்து ஒரு பர்ஸ்டிங் ஆஃப் கிராக்கர்ஸ், பட்டாசு எல்லாம் தூள் கிளப்பி வெடிக்க விட்டுறதுதான் மட்டும் அப்படின்ட்டு இல்லாம, அந்த வெடிச்ச பிறகு ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது நிறைய பேர் பண்றதே கிடையாது. ரோடு, ஸ்ட்ரீட்டே ஸ்ட்ரீட் அவ்வளவு குப்பையா இருக்கும். நான் கருத்து சொல்ல வரேன், கிரிஞ்சா பேசுறேன்னு நினைக்காதீங்க, பட் தட் இஸ் ஃபேக்ட். நம்ம என்ன பண்ணணும், நம்ம வெடிச்ச குப்பைகளை, நம்ம யூஸ் பண்ணதை, நம்ம த்ரோ பண்ணதை வந்து நம்ம தான் கிளீன் பண்ணணும். கரெக்டா ஜேகே? கரெக்டா நானும்? ஏன்னா எவ்வளவு குப்பை, இப்ப எங்க வீட்டுக்கிட்டே அவ்வளவு குப்பை இருக்கு. ரொம்ப மழை வந்து ரொம்ப சதன்னு இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரா இருக்கும். பட்டாசு கடை வந்துருச்சு, இறங்க போறோம். பாய், சீக்கிரம் வாங்க.
இப்ப வந்து நம்ம வந்து பட்டாசு வாங்கியாச்சு, கூடவே ஒரு ஊதவத்தையும் வாங்கியாச்சு. பட்டாசு கேட்டு பட்டாசா பட்டாசு அவ்வளோ வச்சுக்கிட்டு திருப்பியும் போய் வேற பட்டாசு வாங்கிட்டு வரான் இவன். ஒரு பாக்ஸ் 1 kg வந்துருச்சு இந்த 10,000 வாலா. சும்மா இந்த 1 kg 499 599 சொல்றதெல்லாம் ஒரு கண் துடைப்பு, ஐ வாஷ் மாதிரி தான் அது எல்லாமே. நம்ம அது பீஸ் கணக்குலயே வந்து போயிடலாம். கண்டிப்பா கணக்குல போனா நமக்கு நல்லா இருக்கும். பீஸ் கணக்கு இல்லாம அந்த கேஜி கணக்குல போயிட்டு ஒரு பாக்ஸே வந்து அது 1 kg காட்டுது. இன்னைக்கு 2 வாட்டி நாங்க இடம் போட்டோம். இடம் போட்டா தப்பா இருக்க போலன்னு 2 வாட்டி இடம் போட்டோம். இடம் விஷயம் தப்பா இருக்க போக பாத்தீங்களா இருக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 1 kg காட்டுது. சரி, ஆக்சுவலா நம்மளுக்கு எது தெரியுமா நிஜமாலே லாபம்? நல்ல பல்கா வெளியில இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதா. பல்கா இந்த சென்ஸ் அந்த பாக்ஸ் நான் சொல்லல. இப்போ நம்ம வந்து சிவகாசியில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம், அந்த மாதிரி வாங்கினாதான் வாங்கினது மினிமம் எப்படின்னா ஒரு 15 kg கிட்ட இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். அது நல்ல என்னென்ன தெரியுமா வாங்கியிருக்கோம்? வாலா, ஜாட்டி, அப்புறம் இது குருவிவெடி. அங்க போய் அவன் மாமா கூட வெடிக்கணுமா, அதுக்குதான் இப்போ இதை சீனை போட்டு போறோம். திரும்பி மழை வர மாதிரி தான் இருக்கு. கிளைமேட் அப்படியே மாறுச்சு. காலையில இருந்து மழை, நல்ல மழை. இதே நைட் ஷாட்ஸ் இவ்ளோ இருக்கு, எப்படி வெடிக்க போறோம்னு தெரியல. எல்லாத்தையும் காலி பண்ணி ஆகணும். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு கொஞ்சம் எடுத்து வைப்பான்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். எப்பா டொப்பு டொப்புடு விழுது மழை, ஆலங்கட்டி மழை மாதிரி விழுது, பயங்கரமா இருக்கு. ஏற்கனவே ஒரு ஆலங்கட்டி மழை வந்துச்சு. ஆமா, ஒரு வாட்டி நாங்க ஆலங்கட்டி மழை பாத்திருக்கோம். சென்னை திருவேற்காடுல பாத்திருக்கோம். ஆக்சுவலா நிச்சயமாவே சீரியஸா ஆலங்கட்டி மழை. அப்ப நீ வரவே இல்ல. மாட்டிக்கினாரு அவர் ஓட்டிட்டு இருந்தாரு, நான் ஓட்டுறேன்னு பாக்குறீங்களா? இப்படிதான் ஆக்சுவலா வந்து நாங்க மாத்தி ஓட்டிப்போம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படி போறதா இருந்தா 2 பேருக்குமே டிரைவிங் தெரியறது நல்லது தானே. அப்பதானே ஏதாச்சும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி போறதா இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல நம்மளுக்கு மாத்தி டிரைவ் பண்ணா. நம்மளுக்குமே அந்த டிரைவிங்கோட டச் வந்து விட்டு போகாம இருக்கணும். ஆக்சுவலா நிறைய பேர் எங்களை கேட்டுட்டே இருந்தீங்க, டிரைவிங் போட்டுட்டு தானே இருந்தீங்க சிஸ்டர், ஏன் போடுறதே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால போட முடியல. பட் இனிமே வந்து ரெகுலரா வந்து டிரைவிங் டியூட்டோரியல் இல்லைனாலும் டிரைவிங் சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து கண்டிப்பா வந்து நம்ம சேனல்ல ரிலீஸ் ஆயிடும். பாத்துட்டே இருங்க. கூடிய சீக்கிரத்துல இருந்து டிரைவிங்கோட வீடியோ போட்டுடலாம். தீபாவளியோட செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு என்னப்பா டிரைவிங் இறங்கிடலாமா? ஓகே. ஸோ நம்மளோட வியூவர்ஸ்க்காக, ஏன்னா எனக்கு இன்ஸ்டாலுமே நிறைய ரிக்வஸ்ட் வந்து வந்துருந்துச்சு. ஆக்சுவலா இன்ஸ்டான்னு சொல்லும்போது ஞாபகம் வருது, இன்ஸ்டாலுமே வந்து யூடியூப் சொல்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்க என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலன்னா நீங்க பண்ணலாம். என்னோட ஐடி ஜெயஸ்ரீ கண்ணன் அப்படின்ற நேம்லேயே வந்து என்னோட ஐடி இருக்கும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே.